ஆமையா அன்னை வயச்சில் பிறந்த தொல்லை போ போகா துயரம் போம் குணமான் மருணை கோபுரத்துள் வீற்றிருக்கும் கணபதியை கை தொழுத காப்பே வாக்குண்டாம் நல்ல மனதுண்டாம் மாமலராய் நோக்குண்டாம் மேனி நொடுங்காது பூக்கொண்டு துப்பாய் திருமேனி துன்பிக்கையான் உன் பாதோ தப்பாமல் சார்பாய் தமக்கே யானை முகம் இருகொம்பு மகன்ற மார்பும் சிறுகண்ணு பானை போல் பெருவயரும் பாங்கான பொன்பு நூலழகும் தானே தோன்றி எனது உள்ளத்தில் தயவாய் வாழும் விநாயகா நானே உமது பாதம் பணிவேன் என் நாவில் வந்துதிப்பாய் ஓம் கணபதி வெள்ளை கலையுடுத்தி வெள்ளை பனி பூண்டு வெள்ளை கமலத்தில் விச்சிருப்பால் அன்னை வெள்ளை
அருமை தாய்மார்களே, பெரியோர்கள் சபையோர்கள் என்னை பெற்றெடுத்த தாய்மார்களே, பெற்றெடுத்த தாய்மார்களே, கல்வி கற்ற பெரியவர்களே, பெரியவர்களே, தொழில் படித்த கலைவாணர்களே, கலைவாணர்களே, வருங்கால மாணவ செல்வங்களே, வாலிபர் இளம் சிங்கங்களே, வாலிப இளம் சிங்கங்களே, எனது அருமை சகோதரர்களே, சகோதரர்களே, அதாவது என்ன இந்த ஆராய்ச்சிப்பட்டி மாநகரத்திலே இந்த நகரத்துல மக்களை காத்து ரட்சித்து என்றென்றைக்கும் கிருபையோடு கொலுவிருந்து வரக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ தங்கப்பாண்டி சுவாமியின் திருவாலயம் இந்த ஆலயம், இந்த பெரிய ஆலயம். அப்பேற்பட்ட தங்கப்பாண்டியன் சுவாமியின் திருவாலயத்திலே இந்த ஆலயத்துல வைகாசி மாத கொடை விழா பெரும் விழாவாகவே நடந்து வருகின்றது, சிறப்பா நடந்து வருகின்றது. அப்பேற்பட்ட இந்த ஐயாவுடைய திருவாலயத்திலே இப்பேற்பட்ட திருவிழாவை முன்னிட்டு இன்னைக்கு ஒரு நேர நிகழ்ச்சிக்காக இரண்டாம் செவ்வாய் இன்னைக்கு புதன்கிழமையை முன்னிட்டு ஒரு நேர நிகழ்ச்சிக்காகவே நாமளை அன்போடு வரவழைத்து உள்ளார்கள். கூட 2 நேரத்துக்கு வாங்க வேண்டியான கூட 2 நேரம் தாரேன்னு சொன்னாங்க. சரி, ஆனா ரூபா தர மாட்டேன்னாங்களா, நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். இவங்க குணத்துக்கு ரூபா என்ன ரூபா ரூபாயெல்லாம் ஒரு பெருசா இங்கன வாங்கி அங்கன செலவழிச்சிட்டு போவோம். ஆமா, இந்த மாதிரி குணங்கள் அமையுமா? இந்த மாதிரி குணமும் கிடைக்காது, அப்போ இந்த மாதிரி இட்லியும் கிடைக்காது. நான் நினைச்சேன் இந்த அண்ணாச்சி கடையில போய் இட்லி சாப்பிட போகணும். இந்த இட்லிக்கு தானே இவ்வளவு பேசுத. அது இட்லியே கிடையாது, அது மல்லிகைப்பூ. அப்போ உன் வீட்டுக்காரிக்கு தலையில வச்சு விடு. இப்படி இட்லி பிஸியா இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா என் வீட்டுக்காரியை கூட்டு வந்திருப்பேன். அதானே, அவ இட்லினா நல்லா சாப்பிடுவா. போன் போட்டு வர சொல்ல கூடாது. பிறகு ஆமா, அப்ப அண்ணாச்சிக்கு நல்ல வியாபாரம் தான். எப்போதும் 10 இட்லி 8 இட்லி தான் சாப்பிடுவோம். அண்ணாச்சி வந்து வச்சிருந்த சட்னிக்கும் வச்சிருந்த கார சட்னிக்கும் அவர் வச்சிருந்த பொடிக்கும் 15 இட்லி சாப்பிட்டு இருக்கு. இவ்வளவே தந்திருக்காங்களா? ஆமா, நல்லா சாப்பிடுவாரு. அப்போ தாத்தா, நான் மட்டும் இன்னைக்கு படிச்சுட்டு வீட்டுக்கு போறேன். சரி, நீ 2 நாளைக்கு இருந்து படிச்சுட்டு வீடு வீடா சாப்பிட்டுட்டு வா. நீ இல்லனா யாரு கொடுப்பா? அதானே, அப்ப நீ படிச்சா தந்த துட்டு கொடுப்பாங்க. நாங்க வந்து சும்மா உனக்கு ஒரு பக்க தூண்கள். அப்போ உனக்கு தெரியத்தானே செய்தே. அது தெரியாமல இருக்கு. அதானே, நான் என்னத்தை தான் கால் கத்துனாலும் அண்ணாவி நீ வந்தானா தான் ரூபா தருவாங்க. நீ வந்தா தான் எங்களுக்கு மதிப்பு. நீங்க 5 பேர் இல்லைன்னா நான் இல்ல, நான் இல்லைன்னா நீங்க 5 பேர் இல்ல. அத நீ நினைச்சுக்கிட்டா அதான் வில்லு பாட்டு. அதான் பிறகு நான் மட்டும் இருந்து என்ன செய்ய முடியும்? ஒரு கை தட்டினா ஓசை வருமா? வரவே வராது. உங்களால் நான் என்னால் நீங்கள். நம்மளுக்கு புகழ் வரக்கூடியது நம்ம பேட்டி பேர பிள்ளை இல்லையோ, அவங்க வாட்டி வரிசையா போட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்படி இருப்பதனால சரி, இன்னைக்கு ஒரு நேர நிகழ்ச்சிக்காகவே நாமளை அன்போடு வரவழைத்து உள்ளார்கள். நாமளை வரவழைத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எந்த ஒரு ஆலயத்திலேயுமே சரி முதலாகவே வில்லிசை ஒன்று ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அது எந்த ஒரு கோவிலா இருந்தாலும் எத்தனை பெரிய தெய்வமாக இருந்தாலும் அந்த ஆலயத்திலே முதலாகவே சாஸ்தாங்கதையைத்தான் ஆரம்பிக்க வேண்டும். ஏன் சாஸ்தாங்கதை ஆரம்பிக்க வேண்டும்? ஏன் அவருக்கு மட்டும் முதலாக பாடுகிறோம் தெரியுமா? என்ன காரணம்? அகில உலகத்திலே கலியுக தெய்வமாகவே வந்து பிறந்தவர் அந்த ஐயனார் ஒருவர் தான். அவர் மட்டும்தான். அப்படின்னா நம்ம எல்லாம் தாய்க்கும் தந்தைக்கு வந்து பிறந்த சாதாரணப்பட்ட மானிட மனுக்கள். ஆனால் என் அருமஞான சாஸ்தா அப்படி அல்ல. எப்படி? அரிக்கும் சிவனுக்கும் ஆணுக்கும் அப்பாவுக்கும் பிறந்த பிள்ளை. ஆணுக்கும் பிறந்த பிள்ளை. அப்பேற்பட்ட சாஸ்தா வந்து பிறந்தாத்தான் அனைத்து தெய்வங்களுமே இந்த ஆலயத்திற்கு வருமா? சாஸ்தா வந்து பிறந்தாத்தான் சகல தெய்வங்களும் இந்த ஆலயத்திற்கு வரும். உள்ள வந்து மனமகிழ்ந்து தங்கு ஆடுமா. பெரிய பெரிய துஷ்ட தேவதைகள் ஆமா சுத்துல இருக்கும். அதிபதியா இருக்கக்கூடிய சாமி யாரு? நம்ம ஐயனார் ஒருவர் தான். அவர் மட்டும் தான். 61 பந்திக்கும் 21 பந்திக்கும் 61 கூட்டுறவுக்கும் அதிபதியாகிய இந்த துஷ்ட தேவதைகளை அடக்கி ஆளக்கூடிய ஐயனார் ஒருவர் வந்து முதல் பிறந்தா தான் எல்லா சாமியும் வரும். அப்படி சாஸ்தா மட்டும் பிறக்கலைன்னு வைங்க, என்னய்யா சாமி அவுட்டர்ல வந்துட்டு அவுட்டர்ல வீட்டுக்கு போயிரும். அப்படியே குளத்துக்குள்ள எல்லாம் இறங்கி வர மாட்டாரு. கோபத்துல போயிருமோ பிறகு அதனால தான் அவருக்கு பாடுவோம். அதனால சாஸ்தாவின் கதைகளை 4 வார்த்தையில் பிறவி செய்துவிட்டு சக்தி கொண்டு கொலுவிருக்கக்கூடிய இந்த தங்கப்பாண்டியன் சுவாமியின் திருவாலயத்திலே ஹரிராமனுடைய பிறப்பு கதையவே நாங்கள் பாட இருக்கின்றோம். பாடும் பாட்டிலே பலது குச்சங்கள் இருந்தாலும் சொல் குச்சங்கள், இசை குச்சங்கள், கதை குச்சங்கள், கதையிலே பொருள் குச்சங்கள். சாரீர குச்சம் குறை இருந்தாலும் சரீர
குற்றம் குறைகள் இருந்தாலும் இருந்தாலும் எங்கள் ஆட்கள் அடி தாளங்களில் ஒரு குறைகள் இருந்தாலும் ஆமையா முன் சொல் பின்னால் வந்திடலாம் பின் சொல் முன்னால் வந்திடலாம் அறிந்து பாடினாலும் அறியாமல் பாடினாலும் தெரிந்து பாடினாலும் கதைகளை எங்களுக்கு தெரியாமல் பாடினாலும் எங்களுக்கு முன்பாகவே இந்த ஆலயத்திற்கும் இந்த ஊருக்கும் எத்தனையோ பெரிய பெரிய புலவர்கள் பேரறிஞர்கள் கவிஞர்கள் எல்லாம் வந்து பாடி இருக்கலாம். இந்த ஊரே பெரிய பெரிய கவிஞர்கள் இருக்கக்கூடிய இடம் தான். அப்படியா? ஆமா, பெரிய பெரிய பாடகர்கள், பெரிய பெரிய தொழிலாளிகள் இருக்கக்கூடிய ஏரியா. ஆமா, நிகழ்ச்சி. ஆமா, அதாவது கிராமிய கலையே வளர்ந்தது இந்த ஊரை வச்சு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரிதானே? பெரிய பெரிய அண்ணாவிகள்லாம் வாழக்கூடிய இடம் இந்த இடம். இந்த ஊரு. ஆமா, அப்பேற்பட்ட இந்த கலைஞர்கள் இருக்கக்கூடிய இடத்துல அந்த இடத்துல நாமெல்லாம் ஒரு தூதியன ஒண்ணுமே கிடையாது. அப்படி இருப்பதனால எத்தனையோ பெரிய பெரிய புலவர்கள் பேரறிஞர்கள் கவிஞர்கள் எல்லாம் வந்து பாடி இருக்கலாம். ஆன போதிலும் அடியால் நான் ஒரு சிறு குழந்தை. உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் மாதவி. என்னால் தெரிந்தளவு என் சிற்றறிவுக்கு எட்டியவாறே உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன். ஒவ்வொரு புலவர்களும் ஒவ்வொரு விதமாக பாடுவார்கள். ஒருவரை போலவே இன்னும் ஒருவர் பாட முடியாது. கச்சது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு என்பார்கள். உரளவு இல்ல, உலகளவு. அந்த கல்விக்கு அதிபதியான உரல்ல பொடிதான் இடிக்க முடியும். அந்த கல்விக்கு அதிபதியான கலைவாடின்னு படித்துக் கொண்டிருக்கான்னு சரஸ்வதி அம்மாவே இன்னும் படித்துக் கொண்டிருக்கிறாளாம். எனக்கு வர வர நாக்கே திரள மாட்டேன். பிடிச்சு இழுத்து பிடிச்சு அறுக்கணும், அறுத்துட்டா மொத்தத்திலே பேசாது. நான் எல்லாம் தெரிந்தவளும் அல்ல, அனைத்தையும் கற்றவளும் கிடையாது. இல்ல, எனக்கு என் குருநாதர் கற்று தந்தபடியாகவே உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன். உங்கள் வீட்டு பிள்ளை தவறு செய்தால் அதனை எப்படி வீட்டிற்கு அழைத்து சென்று அன்போடு ஆதரிப்பீர்களோ அதுபோல் எங்கள் 6 பேர்களையுமே ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். எங்கனையாவது ஒரு பச்சை மட்டை மத்திரம் இருந்தா நம்ம குடத்துக்காரர் வந்து 4 குடுப்பு கொடுங்க. ஒருவேளை உங்களுக்கு கோவம் வந்தா குடத்துக்காரர் 4 நாளைக்கு வச்சு தினமும் காலையில அவர் சொன்னார் பாருங்க இட்லி, அதை வாங்கி கொடுத்துட்டு நல்ல வெளுன்னு வெளுத்துட்டு அதுக்கு பின்னால ஒரு பாட்டில் ஆமா பாட்டில் கொடுத்தாச்சுன்னா போதும், நடந்ததே மறந்துடுவாரு. எவ்வளவு அடிச்சாலும் உடனே மறந்துடுவாரு. நமக்கு தேவை பாட்டில் தான். பாட்டில் இட்லி எல்லாத்தையும் மறந்துடுவாரு. அப்படி அடியாம அதுபோல் அல்லாமல் உங்கள் வீட்டு பிள்ளையாகவே எங்களையும் ஆதரிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பாதி மதி மான் மழுவோ அமையா கங்கையோடு பாம்பணிந்து பார்வதியை மனம் புரிந்த ஆதி சிவன் மோகமது கலிதமாகி அச்சுதல் என் பெருமான் இருகரத்தினால் எழுந்த சோதி மணி விளக்கு ஒளிர்வு போல் 5 மைந்தர்கள் தொழினில் பூநூல் இளங்க தோன்றி மேதினில் அரிக்கும் சிவனுக்கும் அதிகர புத்திரனாகவே வந்து உதித்த தர்மஞான சாஸ்தாக்கள் யாரெல்லாம் வந்து பிறந்தார் தெரியுமா? சாஸ்தா பிறந்தது பங்குனி மாதம் புதன்கிழமை உத்திர நட்சத்திர தண்டு பிறந்தார். உத்திரத்தை பாக்கிறா? உத்திரம் கிடையாது. உத்திரத்துல பிறக்கலையா? உத்திர நட்சத்திர தண்டு பிறந்தார். அவர் பிறந்த கிரகம் என்ன தெரியுமா? பங்குனி மாதம் புதனது உத்திரம். பிறந்த
சால இருக்காவோ போடுங்கம்மா ஒரு புலவர் நாளை பொன்னான மணிப்புலவர் ஐயனுக்கும் ஐயனாக அதிகார புத்திரனாய் அவளை விட்டு வாரானே ஆனப்படம் சிறப்பட ஐயா காட்சி பெம்பரையா உண்மரையா பெண்மரையா கண்டியலும் பெம்பரையா ஆனப்புழை குண்டத்தானே ஆனைக்கும் சிவனுக்கும் ஐயனுக்கும் ஐயனாகவே வந்து பிறந்ததினாலே அவர் அடிகர சுதனாக ஆனந்த சித்தனாக ஐயனுக்கும் ஐயனாக தர்ம ஞான சாஸ்தாவாகவே வந்து பிறந்தார். சாமியாட்டிலேயோ நல்ல நாடு நாட்டிலேயோ நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு மாலை மலையும் நாடு உயிர்த்தெழுந்த வீசும் நாடு மாதம் ஒன்று மழை பொழியும் இளைய மலை ஒளியும் வருடம் ஒன்று பூவிலையும் வருடம் ஒன்று பூவிலையும் அங்கே தேன் இருந்து தேன் சோறு தென்றல் வீசி கனி சோறு வர்க்கை நல்ல பிளாமரம் வளர்ந்து ஓங்கி செழிக்கும் நாள் வானிருந்து மலை பொழி வயல்கள் எல்லாம் நெல் விளை அது வரப்பு எல்லாம் பழுத்து தீரும் அப்பேற்பட்ட நாடனே மாடு கட்டி போறடி அங்கே மாலாதி சென்னலே குதிரை கட்டி போறடி குதிரை கட்டி போறடி குவியாதி சென்னல் என்று ஆனை கட்டி போறடி ஆனை கட்டி போறடி சாமி அழகு திருநாடனே நாட்டிலேயும் நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு கோடை மழை பொழியும் நாடு குளிர்ந்த தென்றல் வீசும் நாடு குளிந்த தென்றல் வீசு நாடு மாதம் ஒன்று மழை பொழியும் வருடம் ஒன்று பூவிளையும் பூவிளையும் தேன் இருந்து தேன் சொரியும் தென்றல் வீசி கனி சொரியும் கடிசொரியும் வானிருந்து மழை பொழியும் வயல்கள் எல்லாம் நெல் விளையும் நெல் விளையும் அது வரப்பு எல்லாம் பழுத்து உதிரும் அடையே அந்த நெல் வரப்பெல்லாம் பழத்து விழுதிரும் சரி அப்பேற்பட்ட நாட்டிலே அந்த நாட்டுல மாடு கட்டி போரடித்தால் மாலாது சின்னலென்று சின்னதன்று குதிரை கட்டி போரடித்தால் குவியாது சென்னலென்று சின்னதன்று ஆனை கட்டி போரடிக்கும் அழகு திரு நாடாகப்பட்டது நாடாகப்பட்டது அகிலம் எல்லாம் பேர் விளங்க கூடிய நாடு 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 எழுகடலால் சூழப்பட்ட கண்ணுக்கு சிறப்புச்சு வாங்கக்கூடிய ஓங்கக்கூடிய கோசலாபுரி என்று சொல்லக்கூடிய அந்த அயோத்தியாபுரி பட்டணத்தில் பட்டணத்தில் யார் யாரெல்லாம் வாழ்ந்து வருகின்றார் தெரியுமா? யார் யாரெல்லாம் அது சூரிய குலமதி சூரிய குலமதி சுந்தரமாய் பிறந்தவர்
ஆகிவிடுமா? கீரிக்கும் பாம்புக்கும் ஆவாத. கீரிக்கும் பாம்புக்கும் என்னைக்கு ஆகும்? பாம்பை கண்டா கீரி வெட்டி போட்டு நாளா வெட்டி போட்டுரும். ஆனால் தசரத மன்னனுடைய ஆட்சியிலே ஒற்றுமையே விளமா இருந்தது. அடேப்பா அந்த அயோத்தியா புரியல. சரி. கீரிகளும் பாம்புகளும் கீர்த்தனை செய்தது. செய்தது. பசுவும் புலியும் சேர்ந்து ஓர் படித்துறையிலே நீர் அருந்தியதாம். பசுவை கண்டா புலி உடனே பிடிச்சு சாப்பிட்டுரும். ஆனா ரெண்டும் ஒண்ணா தண்ணி குடிச்சிட்டு பாருங்க. அப்படின்னா எவ்வளவு ஒற்றுமை இருக்கும். எப்பேற்பட்ட ஒற்றுமை பாருங்க. அந்த தசரத மன்னனுடைய ஆட்சியிலே அயோத்தியாபுரி பட்டணம்னு சொன்னா அதனுடைய அழகே தனி அழகு. அயோத்தி என்றாலே அதுக்கு பொருள் வந்து பயமே இல்ல. ஓ பயமே கிடையாது. யாமனு கேட்கணும் என்ன காரணம்? எதுக்கு பயப்படணும்? ஏன் பயப்படணும்? அயோத்தியாபுரி பட்டணம் என்றால் அப்படின்னா பயம் இல்ல. பயம் இல்ல. பயம் எதற்கு இல்ல? ஏன் இல்லை? களவு இல்ல, பயம் இல்ல. ஓ களவு கிடையாது. எதுவும் களவாண்டு போனா தான் நம்ம பயப்படணும். அதாவது அயோத்தி என்பதுக்கு பொருள் பயம் இல்லை என்பது அர்த்தமாகும். ஆமையா. அந்த அயோத்தியாபுரியில வாழக்கூடிய மக்களுடைய வீடுகள்ல என்ன எந்த வீட்லயுமே கதவே கிடையாதாம். ஆமா, திண்டுக்கல் பூட்டுக்கு வேலை கிடையாது. திண்டுக்கல் பூட்டுக்கு வேலை கதவு இருந்தா தானே பூட்டுக்கு வேலை வரும். அதான் பூட்டுக்கு வேலை. நம்ம 4-5 கதவு போட்டு பூட்டியுமே நம்மள உடைச்சு காண்டு போதானே. இரும்பு கேட்டு போட்டு இப்போ இருக்க முடியல வீட்டுக்குள்ள. உளுக்கற போட்டாலும் உடைச்சு போதானே ஐயா. உளுக்கற பெட்டிய அப்புறம் அப்ப கதவே இல்லன்னா அப்ப அந்த நாடு எப்பேற்பட்ட நாடா? கதவு ஏன் இல்லையானா அந்த நாட்டுல களவு இல்லை. களவுங்கதே இல்லை. அப்போ களவு இல்லைனால கதவே தேவையில்லை இல்லையா? ஆமா. அப்போ அந்த அயோத்தியாபுரி பட்டணத்திலே என் தசரத ராஜ மன்னன் யார்கிட்ட என்ன செல்வாக்கு இல்ல, எல்லா மக்களுமே ஒரே போல இருக்கின்றார்கள். ஆமா, தசரத சக்கரவர்த்தி மாளிகையில் என்னென்ன இருக்கோ, ஆமா, என்னென்ன பொருள்கள் இருக்கோ, ஆமா, குடிபட மக்களிடம் அத்தனை பொருளும் இருக்கு. அதாவது ஒரு குடிபடைகளுக்கும் தேவையான பொருட்கள் இருக்கின்றது. உங்ககிட்ட போய் நான் கேட்கணும், என்கிட்ட நீங்க கேட்கணும், அப்படி தேவையே கிடையாது. அதாவது அயோத்தியாபுரி பட்டணத்திலே ஒருவர் ஏழை என்றும் இன்னும் ஒருவர் பணக்காரர் என்றும் கிடையாது. இல்ல, ஒருவர் கோடீஸ்வரர் என்றும் இன்னும் ஒருவர் குடிசையில் என்றும் கிடையாது. கிடையாது கிடையாது. ஒருவர் மாளிகையில் என்றும் இன்னும் ஒருவர் மண் குடிசையில் என்றும் கிடையாது. ஒருவர் படித்தவர், ஒருவர் படிக்காதவர் அப்படின்னு எந்த விதமாகப்பட்ட வேறுபாடு கிடையாது. வேறுபாடு கிடையாது கிடையாது. வேறுபாடு என்பது இல்லையானா எம்மதமும் சம்மதமாகவே ஆண்டு வந்தார் அந்த தசரத மன்னன். அவருக்கு சக்கரவர்த்தின்னு ஏன் பேருன்னா அவருடைய ஆட்சி அப்படி இருந்துச்சாம். ஆறில் ஒரு கடமை வாங்கி அசையாத மணினா என்ன அர்த்தம்? ஆறில் ஒரு கடமை அசையாத மணினா என்ன அர்த்தம்? அந்த காலம் தசரத மன்னன் தன்னுடைய சொந்த நிலத்தை தனக்கு இருக்கக்கூடிய நிலத்தை குடிமக்களுக்கு காணிகாட்சி நிலமா கொடுத்தாராம். பயிர் வைக்க கொடுத்தார். மக்கள் எல்லாம் சேர்ந்து உழுது பயிரிட்டு பாடுபட்டு சாப்பிடுங்கன்னு கொடுத்தார். பாடுபட்டு சாப்பிடுங்கன்னு கொடுத்தார். பத்தியலா அதுக்கு 10 ரூபா கூட அவர் வாங்கல. காணிகாட்சியாத்தான் கொடுத்தாரு. அந்த நிலத்தை மக்கள் எல்லாம் சேர்த்து பாடுபட்டு விளைவிக்க கூடிய பயிரை 6 பங்கு வைப்பார்கள். 6 பங்கு வைப்பார்கள். சரி, அந்த 6 பங்குல 5 பங்கை குடிமக்களுக்கு கொடுத்து 1 பங்கை தான் தன் அரண்மனைக்கு வைத்திருந்தாராம். அதான் ஒரு கடமை. அசையாத மணின்னா அப்படின்னா அந்த காலம் பெரிய பெரிய அரண்மனையில பெரிய பெரிய மணி போட்டிருப்பாங்க. பெரிய மணி அதுக்கு பேரு ஆராய்ச்சி மணின்னு பேரு. ஆராய்ச்சி மணி. ஆமா, சரி. மணினா சும்மா இல்ல, திருமலை கோயில்ல கிடக்கு பாரு பெரிய மணி. பெரிய மணி. ஆமா ஆமா, போட்டிருப்பாங்க. சரி, அப்பேற்பட்ட பெரிய மணியில அதுக்கு பேரு வந்து ஆராய்ச்சி மணின்னு பேரு. நாட்டு மக்களுக்கு ஏதாவது கஷ்டம் இருக்கு, கவலை இருக்கு, ஏதாவது தேவை இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த ஆராய்ச்சி மணியை வந்து அடிக்கணும். ஆராய்ச்சி மணி அடித்தா அரசன் வந்து மக்களிடக்கு என்ன இருக்கு என்ன வேணும்னு கேட்பார். மணி அடிச்சது யாரு? குறை இருப்பதை அவனை கூப்பிட்டு அவனுக்கு என்ன வேணும்னு கேளு நிறைவாக மாற்றுவார். அதுக்கு தான் அந்த ஆராய்ச்சி மணி கட்டியிருந்தாங்க. ஆனா தசரத மன்னனுடைய நாட்டுல அந்த ஆராய்ச்சி மணிக்கு வேலையே கிடையாது. கவலை இருந்தா தானே மணி அடிக்க போகணும். கவலை இல்லைன்னா ஏன் மணி அடிக்க போகணும்? நமக்கு ஏதாவது தேவை இருந்தா தானே மணி அடிக்க போகணும். அதான் அதுக்கு பேரு அசையாத மணின்னு பேரு. அசையாத மணின்னு சொன்னாங்க. அதுக்கு வேலையே கிடையாது. அப்ப ஆறில் ஒரு கடமை வாங்கி அசையாத மணியும் கட்டி மனுநீதி தவறாமல் மங்களமாய் ஆண்டு வந்தார் அந்த தசரத மன்னன். ஆண்டு வரக்கூடிய தசரத மன்னனுக்கு மனைவிமார்கள் மொத்தம் 3 பேர்கள். 3 தேவிமார்கள். கோசலா தேவி கோசலை நாட்டை சேர்ந்தவள். கைகேயி தேவி கேகேயி நாட்டை
சேர்ந்தவள் சுமித்ரா தேவி மூன்றாவது மனைவி. அவதான் ரொம்ப செல்லமான பொண்டாட்டி. ஆமா, கடைக்குட்டி மனைவி, கண்ணறிந்தவள். ஆமா, இத கொஞ்சம் குறைக்க சொல்லுங்க. ஒரு நிதானமா சரி. அப்ப இந்த கோசலாபுரியிலே வாழ்ந்து வரக்கூடிய கோசலா தேவியாகப்பட்டவள் ஆமையா கைகேயி நாட்டை சேர்ந்தவள் கைகேயி தேவி. ஆமா, சுமித்திரை நாட்டை சேர்ந்தவள் சுமித்ரா தேவி தேவியானவள். இப்படி மனைவிமார்கள் 3 பேர்களோடு என்னையா மன்னன் எப்பேற்பட்ட செல்வாக்கோடு வாழ்ந்து வருகின்றார் தெரியுமா? எப்படி ஐயா? ஐயா